சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப நாம அவருக்கு பதில் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா அவர் மனசு சங்கடப்படும் தானே. அதனால இப்போதைக்கு சரின்னு சொல்லிடுவோம். என்ன ஈசு? சரிங்க சின்னையா, நீங்க சொல்ற மாதிரி நான் படிக்கிறதுலயே கவனம் செலுத்துறேன். இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே. நான் சொன்னதுக்கு எதுவுமே எடுத்து பேசாம சரிங்க சின்னையான்னு சொன்ன பத்தியா, இது எவ்வளவு நல்லா இருக்கு. ஒண்ணு அப்படியே வந்து சின்னையா நான் படிக்கணும். ஆமா படிக்கணும்ல. சரி வா போலாம். ஏங்க என்னங்க நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல கிரிஜா. என்னன்னு சொல்லுங்க. ஒரு பிரச்சனையா இருந்தா சொல்லலாம். ஈஸ்வரியால அடுக்கடுக்கு 1000 பிரச்சனை. ஒண்ணுல தப்பிச்சா இன்னொன்னுல மாட்டிக்கிட்டு அவசரப்படுற மாதிரி ஆயிடுச்சு நம்ம பொழப்பு. அது சரிங்க, இப்ப என்ன நடந்துச்சு? இன்னைக்கு மார்க்கெட்ல என்னங்க இது? பெட்ரோல் பாட்டில வீசி அவ தப்பிச்சிட்டாளே. அது மட்டும் இல்ல, அவளும் அந்த இன்ஸ்பெக்டரும் புல்லட்டை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக அவன் எழுதுன மாதிரியே ஒரு லெட்டரை கொடுத்து அதை கசக்கி வீசி எறிய சொன்னேன். ஈஸ்வரிய கன்வின்ஸ் பண்ணிடலாம் எப்படியாவதுன்னு. அப்படி இருந்தோம் அவ அடங்கவே மாட்டேங்கிறா. அதனாலதான் அவளை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அபிய முதல்லயே கூட்டு வந்திருக்கலாம். நாம தான் லேட் பண்ணிட்டோம். என்ன ஈசு, அத்தையும் மாமாவும் ஒரு மாதிரி இருக்காங்க. 2 பேர் மூஞ்சிலையும் ஏதோ கலவரம் தெரியுதே. நம்மளை விட அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. சின்னையா, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதாங்கிற மாதிரி சம்பத் சாரும் கிரிஜா மேடமும் சேர்ந்தா அவங்க டார்கெட் இந்த ஈசு தான். என்ன சின்னையா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஈசு, இப்படி எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சொல்ற இந்த வித்தைய உன் சின்னையாக்கும் கொஞ்சம் கத்துக்கூட. சின்னையா, இதை விட பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் நான் தான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். அதுவும் முதல்ல உங்ககிட்ட இருக்கிற வெள்ளந்தியான அப்பாவித்தனத்தை நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, இதுக்கு மேலையும் லேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். புல்லட் குமார சீக்கிரமா முடிச்சு விடுங்க. ஈஸ்வரி அடக்கணும்னா அதுக்கு புல்லட் தான் கரெக்டான ஆளு. என்ன கிரிஜா மேடம், புல்லட் சத்தம்லாம் கேக்குது? என்ன 2 பேரும் இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறீங்க? ஏதோ புல்லட் குமார பத்தி பேசிட்டு இருந்த மாதிரி காதுல விழுந்துச்சு, அதான் கேட்டேன். ஏய் ஈஸ்வரி, நாங்க யார பத்தி பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன? இப்ப எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கிரிஜா கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப எதுக்கு நீ ஈஸ்வரிட்ட கோவப்படுற? ஈஸ்வரி கேட்டது கரெக்ட் தானே? ஈஸ்வரி, நாங்க புல்லட் குமார பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நான் ஆரம்பத்துக்கிட்டே உன்ன சொன்னேன், அவன் ரவுடி பைய, அவங்கிட்ட வம்பு வச்சுக்காதன்னு. நீ தான் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்ட்ட. இப்ப பாத்தியா, புலிவாலை பிடிச்ச கதையா நீ ஓடிக்கிட்டே இருக்க. அவனும் வெறி பிடிச்ச மாதிரி உன்னை விடாம துரத்திக்கிட்டே இருக்கான். சம்பத் சார், என் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா நான் புல்லட் குமாருக்கு பயந்து ஓடிட்டு இல்ல. அவன் தான் என்ன பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். நானும் அவனானு பாத்துறேன் சார். ஏங்க பாத்தீங்களா, இவளுக்காக என்கிட்ட கோவப்பட்டீங்களே. எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. கிரிஜா மேடம், திமிருக்கும் தைரியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது உங்களுக்கு தான் தெரியல. பாவம் நீங்க. நான் உன்கிட்ட ஒண்ணும் பேசல. ஏங்க, இவளுக்கு பெரிய ஜான்சி ராணி நினைப்பு. நீங்க எதுக்கு இவளுக்குலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ அந்த புல்லட் குமார் கையிலே சாகணும்னு விதி இருந்தா அத நம்மளால ஒண்ணும் மாத்த முடியுமா? நீங்க வாங்க. கிரிஜா மேடம், அந்த புல்லட் குமாரை கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்து
உங்க முன்னாடி நிக்க வச்சு அவனை நான் அடிச்சு காலி பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வாங்க. இசு நீ வா. ம். என் மவன் மவனே சொல்லு மவனே. மா எங்கம்மா போன? வீடு பூட்டி இருக்கு, நான் வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். எங்க சினிமா கினிமா போயிட்டியா? நான் எங்க சினிமாவுக்கு கினிமாவுக்கு போறது? நம்ம வாழ்க்கையே சினிமா மாதிரி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. பின்ன வேற எங்க போன? வசுந்தரா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஒண்ணும் இல்லடா. அவங்க தான் போன் பண்ணி சம்பந்தி உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமா போயிட்டு இருக்கேன். ஏமா வசுந்தரா உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க? மவனே அநேகமா உன் வேலை விஷயமா தான்டா இருக்கும். மா அதுதான் இருக்குமா? வேற என்னடா அவங்கிட்ட பேச போறா? அழகு பையன் உன் வேலை விஷயமா வசுந்தரா கிட்ட சொல்லி இருப்பான். அவங்களும் சரின்னு சொல்லி நேர்ல கூப்பிட்டுருக்காங்க என்ன. மா நீ அங்க போயிட்டு வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க போயிடுவேன். வசுந்தரா கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டு நானே உனக்கு போன் பண்ணி அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லி இன்ப கடல்ல மூழ்க வைக்கிறேன் உன்ன. சரிம்மா. சரி சரி, அப்புறம் நீ என்ன பண்ற? நீ உடனே கிளம்பி அந்த பெரிய பிசாச பாக்க வந்துரு. மாமா என்னம்மா நீ இன்னும் ஈஸ்வரி பெரிய பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ, சந்தோஷத்துல வாய் தவறி உளறிட்டேன்டா. சரி விடு. இவரு என்கிட்ட உளர்னதெல்லாம் பிரச்சனை இல்ல. அங்க போய் இந்த மாதிரி உளறி வச்சுன்னு வச்சுக்கோ, வெண்ணெய் திறந்து வரும்போது பானை உடைக்கிற மாதிரி ஆயிடும். இல்லடா மவனே, அவகிட்ட பேசுறப்ப உஷாராதான்டா இருப்பேன். சரிம்மா, நீ சீக்கிரம் அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி மவனே, சரி மவனே. ஐயோ, இந்த ஆள் எங்க போயிட்டு இருக்கான்? யோ, எங்கயா போயிட்டு இருக்க? ஏமா நீ ஆட்டோ ஏற சொல்ல எங்க போறேன்னு கேட்டேன். நீ பாட்டுக்கு போய்கினே நான் சொல்றேன்னு சொன்ன. அதான் நான் போய்கினேங்கிற. அதுக்குன்னு நீ பாட்டுக்கு தஞ்சாவூர் வரைக்கும் போயிடுக்கிய, தாம்பரத்தை தாண்டி. எங்க போன என்ன எது எங்க நிப்பாட்டோன்னு கேட்க மாட்டியா? நல்ல ஆளியா நீ யூட்டர்ன் பண்ணி ஆட்டோவை. படா பேஜா இருக்குது. யோ, வீடு தாண்டி வந்துட்டோயா, திருப்பியா? ஐயோ, எனக்கு வந்து வாட்ச பாரு, திருப்பியா? வா இருமா, காலங்காத்தால இவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பு தோரம் பருப்புன்னுட்டு. திருப்பியா சீக்கிரம். திருப்பி கார்ல சொருவு சொல்றியா? ஏன்னு உங்ககிட்ட எங்க பொண்ணு எங்க என்னன்னு கேட்காம நீ பாட்டு ஓட்டிக்கிட்டு இருப்ப. நேரா வா. நேரப்போ. அப்பாடா. நல்ல வேலை, இந்த தடவை நிறைய வாங்கியாச்சு. அபிமா, இத கொண்ட கெஸ்ட் ஹவுஸ்ல வை, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சின்னையா என்ன ஈசு?